இந்தியாவின் தொழில்நுட்ப புரட்சியை விரைவுபடுத்தும் IITM பிரவாடெக் அமைப்பின் பின்னணி மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. தொழில்நுட்ப உலகில் இந்தியா அடைந்து வரும் பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு நமது கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு மிக முதன்மையானது. அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற புதுமையான தொழில்நுட்பங்களில் இந்தியாவை உலகளவில் முதன்மை பெற செய்ய ஓர் ஆற்றல் வாய்ந்த மையம் செயல்பட்டு வருகிறது. அதுதான் IIT சென்னையின் IITM பிரவர்டெக். சென்னை தரமணியில் உள்ள IIT மெட்ராஸ் ரீசர்ச் பார்க் வளாகத்தில் இயங்கி வருகிறது IITM பிரவர்டெக் டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷன். இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் தேசிய சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் திட்டத்தின் கீழ் வருவாய் நோக்கமற்ற அமைப்பாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் உருவாகும் அறிவியல் ஆராய்ச்சிகளை வெறும் எழுத்தளவோடு நிறுத்திவிடாமல் அவற்றை மக்களுக்கான உண்மை உலக உருவாக்கமாகவும் பயனுள்ள தொழில்நுட்பங்களாகவும் மாற்றுவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இந்த மையத்தின் நிர்வாக சக்கரத்தை நாட்டின் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் சுழற்றி வருகின்றனர். IIT சென்னையின் இயக்குநர் காமகோடி அறிவுரையிலும் வழிகாட்டுதலிலும் இயங்கும் இதன் இயக்குநர்கள் குழு பன்னாட்டு அளவிலான தொழில்முறைகளை வகுத்து வருகிறது. இதேபோல் தொழில்நுட்பத்துறையில் நீண்ட பட்டறிவு கொண்ட டாக்டர் சங்கர் ராமன் முதன்மை செயல் அலுவலராக இருந்து இந்த அமைப்பின் அன்றாட செயல்பாடுகளையும் புதிய திட்டங்களையும் திறம்பட வழிநடத்தி வருகிறார். பிரவர்டெக் அமைப்பின் முதன்மை மையம் இந்தியாவில் அமைந்திருந்தாலும் இதன் செயல்பாட்டு எல்லைகள் பன்னாட்டு அளவிலும் பரவி உள்ளன. நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இருக்கும் திறமைமிக்க இளைஞர்களுக்கு உதவித்தொகை, தொழில் வழிகாட்டல் போன்றவற்றை வழங்கி அவர்களின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பன்னாட்டு அளவிற்கு உயர்த்துகிறது. சோனி, சாம்சங் போன்ற உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து புதுமையான ஆராய்ச்சி மையங்களை இயக்கி வருகிறது. இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் AI, மெஷின் லேர்னிங் மற்றும் சைபர் பாதுகாப்பில் புதுமை பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இந்திய இளைஞர்களின் கனவுகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் விரைவான வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல IITM பிரவர்டெக் ஒரு பாலமாக செயல்பட்டு வருகிறது. எதிர்கால தொழில்நுட்ப உலகை இந்தியா ஆள்வதற்கு இது போன்ற மையங்களே அடித்தளம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து GL நரசிம்மன். என் பேர் சங்கர் ராமன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறேன் பிரவர்டெக் தொழில்நுட்ப மையத்தில். நாங்கள் ட்ரைனிங் அதை தவிர நிறைய ப்ராஜெக்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரிட்டேஜில், அதாவது நம்மளோட ஆராய்ச்சி, அதாவது இந்தியாவை பற்றின ஆராய்ச்சி, பழங்காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஆராய்ச்சி மாதிரி ப்ராஜெக்ட் 2-3 ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறது ரத்னகிரி, மகாராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 சதுர கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ராக்ல, அதாவது பாறைகள்ல அவங்க வரைந்த படங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி படங்கள், வேற வேற படங்கள். அந்த படங்கள் இங்க நாங்க சின்னதா ஒரு பண்ணி வச்சிருக்கோம், மாடல் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். பட் அங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும், இந்த படங்களோட சைஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 30-40 அடி பை 40 அடி அந்த மாதிரி படங்கள் இருக்கும். சில இதெல்லாம் 30 மீட்டர் பை 40 மீட்டர் அந்த மாதிரி படங்களும் இருக்கு. அதுல பலவிதமான மிருகங்கள் அதெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யானை டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அதே மாதிரி இந்த காண்டாமிருகம் இருக்கு. இதுல ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு, இதுல என்ன ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க யுனெஸ்கோல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம் ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கு. மகாபலிபுரம், அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில், இதெல்லாம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்றாங்க. இது எப்படி இதை கொண்டு வருவாங்க அப்படின்னா, நம்ம இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இதை அப்புறம் யுனெஸ்கோக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட இதை பிரபலப்படுத்தி, அப்புறம் ஒரு ஓட்டிங் முறை ஒன்று இருக்கு. அவங்க இதெல்லாம் இது பண்ணலாம். ஏன்னா உலகத்துல இருந்து பல இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் அவங்களுக்கு யுனெஸ்கோக்கு. இதுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட சேர்ந்து நாங்க இந்த ரத்னகிரிங்கிற இடம், முதல்ல இது யாருக்கும் தெரியாம இருந்தது. ஒரு பிரைவேட் பீப்புள், நிசர்க யாத்திரி சன்ஸ்தா அப்படின்னு சொல்லி அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் அவங்க பர்சனல் காசுலாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி நாங்க இது ஒரு ப்ராஜெக்டா ப்ரப்போஸ் பண்ணி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி எங்களுக்கு ஸ்ரீங்கிற ஸ்கீம் கீழே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இதுல இப்போதைக்கு நாங்க டெம்பரரியா இதை யுனெஸ்கோல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு டைட்டில் வாங்கியிருக்கோம். ஒரு 7 இடத்துக்கு வாங்கியிருக்கோம். இது மேல நம்ம பர்மனண்டா அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இதோட பழமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியம் இருக்கு.
இது வந்து நாங்க ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் இது 10,000 to 30,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் நாங்க கண்டுபிடிச்ச அத்தனை டயக்ராம்ஸ் இது பெட்ரோகிளிப்ஸ் இல்ல ஜியோகிளிப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குதிரையும் கிடையாது, மாடு கிடையாது. மாடு இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சரல் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 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 அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் அதுக்கு முன்னாடி மாட்டையும் தெரியாது, இது குதிரையும் தெரியாத ஒரு இதுல அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பல வகையான மீன் வகைகள் வரும். அந்த காலத்துல இருந்த மீன் வகைகள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த காண்டாமிருகம். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், காண்டாமிருகம் அசாம்ல இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா அந்த காண்டாமிருகம் எப்படி இங்க வரைஞ்சாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படின்னா காண்டாமிருகங்கள் இங்க இருந்திருக்கணும், இல்லைன்னா அங்கிருந்து அவங்க வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்றதுக்காக தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் மகாராஷ்டிரா நாங்க பண்ண எவ்வளவு பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து அவங்களே இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே எடுத்து நாங்க யுனெஸ்கோக்கு சப்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நாங்க ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் பிரவர்த்திகள். வணக்கம், என்னுடைய பெயர் பாலமுரளி. நான் IITM பிரவர்த்தக் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். IITM பிரவர்த்தக் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் IIT மெட்ராஸ் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மத்திய அரசுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இரண்டும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு நிறுவனம். நாங்கள் சமீபத்தில் தான் இப்போதான் 5 வருடத்தை பூர்த்தி செய்தோம். ஜூலை மாதம் ஆரம்பத்தில் 5 வருடம் பூர்த்தி செய்தோம். எங்களுடைய நோக்கம் பல்வேறு. முதலானது வந்து தொழில் முனைவோருக்கான ஊக்குவிப்பு, அவர்களுக்கான ஆரம்பிக்கிற தேவையான ஒரு சில ஃபண்டிங், பண உதவி மற்றும் அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள். அப்புறம் அந்த ஒரு தொழில்நுட்பத்துக்கான பிஸ்னஸ் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அட்வைஸ் மற்றும் ஒரு உதவியும் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்களே டைரெக்டாக பண்ணாமல் ஒரு கமிட்டி மூலமாக வைத்து, ஒரு குழு மூலமாக வைத்து அவர்களுடைய என்ன ஐடியா, என்ன பர்டிகுலர் தொழில்நுட்பத்தில் அவங்க செய்ய போகிறார்கள், அந்த தொழில்நுட்பம் வந்து அந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் செய்ய முடியுமா, அதை ஒரு ப்ராடக்டாக மென்பொருளாக மாற்ற முடியுமா, அதெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஆராய்ஞ்சு பண்ணி நாங்கள் ஆரம்பித்தோம். இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதில் 53 தொழில்நுட்ப தொழில் முனைவர்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கான சில நிறுவனங்கள் இருக்கிறது, ஸ்டார்ட் அப்ஸ் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். 53 பேர் இருக்கிறார்கள் இங்கே. இந்த 53 பேரும் கிட்டத்தட்ட 3 to 5 வருடம் பூர்த்தி செய்திருக்கிறார் எங்களோட. இதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். அண்ட் இந்த மாதிரி தொழில்நுட்பம் உடையவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கிராமத்துலேருந்தோ ஒரு நகரத்துலேருந்தோ தனியாக நானே தொழில் ஆரம்பிக்கணும்னு வரவங்களோ, அதே மாதிரி சில பேர் வந்து நிறுவனங்களை பணி செஞ்சுட்டு ஒரு 10 வருஷம் பண்ணிவிட்டு இப்போ எனக்கான ஒரு இது தேடி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி வரவங்க தான் நேராக எங்ககிட்ட வருவாங்க. நாங்கள் எங்களோட போர்ட்டல், அதாவது எங்களோட இன்டர்நெட் மூலமாக அவங்க ஐடியா வாங்கி அந்த குழுக்களை வச்சு நாங்கள் பண்ணி இப்போ வரைக்கும் 50 பேரும் வந்திருக்காங்க. இதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். ரெண்டாவது வந்து எங்களோட இது வந்து திறன் கல்வி, ஸ்கில்லிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். திறன் கல்வி என்பது பல்வேறு வகைப்பட்டான திறன் கல்வி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நாங்கள் நேரடியாக மாணவர்கள் ஒரு 5 to 10 வருஷம் அனுபவம் உள்ளவர்களுக்கான அப்ஸ்கில்லிங் என்பார்கள். நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னோட அடுத்த லெவலுக்கு ஒரு வேலைக்கு நான் செல்வதற்கு இருக்கிற வேலையிலேயே நான் அடுத்த ஒரு ப்ரொமோஷன் போன்ற வாங்குறதுக்கு என்ன தேவையே அதை மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்புறம் அரசு நிறுவனங்கள் கூட அவங்களோட ஊழியர்களுக்காக சில திறன் கல்வி செய்து கொண்டிருக்கிறோம். 3வது மாணவர்களுக்காக. இது ஒரு பக்கம்.
ரெண்டாவது பக்கம் நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களுடைய பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று ஸ்வயம் ப்ளஸ் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்வயம் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் என்பது ஒரு 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 மாணவருக்கோ ஒரு ப்ரொஃபஸருக்கோ ஒரு வேலை செய்பவர்களுக்கோ தேவையான கல்வி அறிவும் அதே சமயம் திறன் இது தேவையான ப்ராக்டிக்கல் அறிவும் சேர்ந்து கொடுக்க வேண்டியது தான் ஸ்வயம் ப்ளஸோட இது வரைக்கும் நாங்கள் வந்து 1,25,000 பேருக்கு ஆன கோர்ஸை கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் இப்போ செயற்கை தொழில்நுட்பம், சைபர் செக்யூரிட்டி இது போன்ற கோர்ஸுகள் இப்போது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க, கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி படிக்கிறவங்களுக்கான செயற்கை தொழில்நுட்பம் எப்படி அவங்களோட வேலைக்கு ஈஸியாகும். அதே மாதிரி ரூரல் டீச்சர்ஸ், கிராமப்புறங்களில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான செயற்கை தொழில்நுட்பம் அவளை கொண்டு போய் சேர்க்கிறது. இது மாதிரி பல்வேறு ப்ரோக்ராம் அங்கே செய்திருக்கோம். அது ஒரு 40 to 45 மணி நேரம் ரெக்கார்டட் ப்ரோக்ராம். அது படித்து விட்டு ஒரு சின்ன ஒரு நாமினல் ஃபீ ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணி அவர்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணி கொண்டிருக்கோம். பிறகு எங்களுக்கு வந்து CSR, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நிறைய நிறுவனங்கள் வந்து நிறைய ஒரு நல்ல நோக்கத்துக்காக நிறைய ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் செய்ய சொல்லி எங்களை கேட்பார்கள். அது மாதிரி நாங்கள் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறோம். அது தூத்துக்குடியில் இருக்கும் இளைஞர்களுக்கான பேங்கிங், அதாவது வங்கிகள் ஃபைனான்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கான ப்ரோக்ராம்கள், மனோன்மணியம் சுந்தரவான் யூனிவர்சிட்டியிலே ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்புறம் திருச்சி சுற்றி இருக்க கிராமப்புற இளைஞர்களுக்கான தொழில்நுட்பம், தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு கல்வி IIM திருச்சியில் ஒரு ப்ரொஃபஸரோடு சேர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுபோல் பல்வகை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் விவரமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தவிர்த்து நாங்கள் வந்து இப்போது ராஜஸ்தானில் ஒரு பெண்கள் பெண்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து அவர்கள் எப்படி தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான ப்ரோக்ராம். அதுவும் ஒரு எங்களோட சார்ந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர் ப்ரொஃபஸர்களும் மற்ற IIM மற்ற வெளியிலிருந்து வருகிற ப்ரொஃபஸரும் எங்களுக்காக வந்து கிளாஸில் எடுத்து இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக நாங்கள் செய்யும் ப்ராஜெக்ட்ன்றது நாங்கள் மற்றவர்களுக்காக செய்யும் வேலை. இது வந்து முக்கியமாக நாங்கள் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளோடு சேர்ந்து அவங்களுக்கான செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களோட மொத்த வேலைக்கான ஒரு சுருக்கம். வணக்கம், நான் ரம்யா வாசுதேவன். IITM பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே நான் CSR ஹேண்டில் பண்ணுறேன். இந்த CSR அப்படிங்கிறது என்னென்னா பெரு நிறுவனங்களோட சமூக பொறுப்புன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணுவோம். பொதுவாக இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எல்லா கம்பெனிஸுமே CSR பண்ணணும். யாரெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறாங்களோ 5 crores மேலே போகிறவங்க எல்லாருமே நெட்வொர்த், அதாவது அவங்களுடைய டர்ன் ஓவர் 5 crores மேலே இருந்தால் 2% they have to spend in CSR அப்படிங்கிறது ரூல். அப்போது அந்த CSRங்கிறது என்னென்னா நம்ம சமூகத்திலோட மேம்பாட்டுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதில் நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் எஜுகேஷனுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம். அதில் வந்து RTCன்னு சொல்லுவோம், ரூரல் டெக்னாலஜி சென்டர். அடுத்தது RICன்னு சொல்லுவோம், ரூரல் இன்டராக்ஷன் சென்டர். அது தவிர நாங்கள் வந்து என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதில் வந்து ரசான்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அனிமல் வெல்ஃபேர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதில் நாங்கள் கோஷாலைகளில் பராமரிக்கிறது, அதை தவிர நிறையா வெட்னரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். முதல்ல இந்த எஜுகேஷன் செக்டாரில் நாங்கள் பண்ணக்கூடிய ரூரல் டெக்னாலஜி சென்டர் பற்றி நான் சொல்கிறேன். இந்த ரூரல் டெக்னாலஜி சென்டரில் 2 பிரிவுகள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொபாட்டிக்ஸு, AI, பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். லிட்ரஸி எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து கிராமங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு
தனியாக ஒரு சென்டர் ஆரம்பித்து அந்த சென்டரில் அந்த குழந்தைகள் இலவசமாக எல்லா டெக்னாலஜியும் ரொபாட்டிக்ஸ் எல்லா கோர்ஸையும் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். இது வந்து ரூரல் டெக்னாலஜி சென்டர். அதே யூத் ரூரல் டெக்னாலஜி சென்டர்னு வச்சுருக்கோம், யூத் ஆர்டிசின்னு. இது வந்து காலேஜோட, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஐஐடியில் படிக்கணுங்கிறது ஒரு பெரும் கனவாக இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணுங்கிறது கனவாக இருக்கும். டெக்னாலஜியை லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து, பெரிய இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அந்த கோர்சஸை அந்த காலேஜோட டைப் பண்ணி அந்த காலேஜ்லேயே ஒரு லேப் க்ரியேட் பண்ணி அங்கே அந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்கு ஆன்லைன் கோர்சஸ் தான் அது எல்லாமே. அது மூலமாக அவங்க படிக்கலாம், அது இலவசம். அதை தவிர அவங்களுக்கு நிறைய ஓரியன்டேஷன் கிளாஸஸ் நாங்கள் எடுக்கிறோம். அந்த சப்ஜெக்ட், அவங்க எந்த சப்ஜெக்ட் ஆன்லைனில் கற்றுக்குறாங்களோ அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான டவுட் கிளியரிங் செஷன்ஸு, நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்காக பண்ணுறோம். இது வந்து இது வரைக்கும் 5 ஆர்டிசி சென்டர் இருக்குது, 13 ஆர்டிசி சென்டர், 5 யூத் ஆர்டிசி சென்டர் இருக்குது. இதை தவிர இது வந்து நிறைய நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இன்னும் நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இன்னும் அடுத்த 2 மாதத்தில் ஒரு 6-7 சென்டர் ஆந்திரா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மகாராஷ்டிரா, எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஆர்ஐசி, ரூரல் இன்டராக்ஷன் சென்டர். இது வந்து வித்யாசக்தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவிலையும், தமிழ்நாட்டில் கல்வி சக்தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம நடத்துகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய, அதாவது கிராமங்களில் லேப் வசதிலாம் ரொம்ப நல்லா சரியாக இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இருக்கும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த லேப் எல்லாமே நம்ம விஆர் மூலமாக அவங்களுக்கு அந்த லேப் ப்ராக்டிக்கல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து அவங்க சப்ஜெக்டை அவங்களோட லாங்குவேஜில், வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடுனா தமிழில், கேரளானா மலையாளத்தில், கர்நாடகானா கன்னடத்தில், அந்தந்த குழந்தைகளுக்கு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மொழிகள் மூலமாக அந்தந்த பாடத்திட்டங்களை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். இதுவும் ஆன்லைனில் லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. இது வந்து அக்ராஸ் இந்தியா நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறையா இடங்களில் இதை பற்றி குறிப்பிட்டு சொல்லி பாராட்டியிருக்கார், இந்த வித்யாசக்தி ப்ரோக்ராம் பற்றி. இது வந்து கிட்டத்தட்ட 7000 ஸ்கூல்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 6 லட்சம் மாணவர்கள் இது மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்டு 2 யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து அத்தனை இடங்கள்லையும் இது பரவி இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு குழந்தைகளுக்கு இது மூலமாக என்ன கிடைக்குதுன்னா, அவங்களோட ரிசல்ட்டு 60 மார்க் வாங்கின குழந்தை 80 மார்க் 90 மார்க் வாங்குது. அந்த ரிசல்ட்டை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே இலவசம் தான். இது எல்லாமே சிஎஸ்ஆர் மூலமாக நம்ம பண்ணுறோம். ரசாங்கிற ப்ராஜெக்டை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். நம்மளுடைய விவசாயிகளுக்கு அவங்களோட நிலத்தை எப்படி ரொம்ப நல்லா பராமரிக்கிறது, அதில் ஏதாவது பிரச்சனைகள், பூச்சியோ ஏதாவது வந்ததுன்னா, இல்லை எந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, அவங்க சிந்தட்டிக் உரங்கள்லேருந்து எப்படி பயோ ஃபர்டிலைசர்ஸ்குள்ளே போகிறது, அதோட நியூட்ரியன்ஸை எப்படி ரீட்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இலவசமாக கன்சல்டிங் கொடுக்குறோம் ஏஐ மாடல்ஸ் மூலமாக. ஸோ அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து 3வது ஃபேஸில் இருக்கும். விவசாயிகளுக்கு ஏஐ டெக்னாலஜி மூலமாக சில விஷயங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். அதுலேயே சர்க்குலர் எக்கானமின் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகள் மூலமாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸு, கால்நடைகளுடைய வேஸ்ட்டை எடுத்து ப்ராடக்டாக உருவாக்குறோம். அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க விவசாயிகள் அவங்களுடைய நிலங்களை திருப்பி ஆர்கானிக்காக மாற்றணும், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட்டை குறைக்கணும், அந்த சாயில் ரீஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதிலிருந்து வரக்கூடிய சாணமோ அந்த அந்த அதோடைய வேஸ்ட்டோ திரும்பியும் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அந்த நிலங்களுக்கு அதோடைய என்ரிச்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அதோடைய சாயிலோட நியூட்ரியன்ஸை ரீட்டைன் பண்ணுற மாதிரி சில ப்ராடக்ட்ஸை பிளான் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து டெக்னாலஜியில் நிறையா ஒர்க் பண்ணுறதுனால பயோகேஸ் எப்படி இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி இஷ்யூஸில் பயோகேஸ் மூலமாக எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபீஸோ எலக்ட்ரிக்னு சொல்லுவோம், அந்த கால்நடைகள் நடக்கும்போது அந்த இடத்துல அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு ஒரு ஆராய்ச்சி போயிட்டுருக்கு.
அந்த மாதிரி பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக எப்படி அந்த கால்நடைகளுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, கம்யூனிட்டிக்கும் சரி எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து ரிசர்ச் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிஎஸ்ஆரில் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய எங்களுடைய ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லும்போது நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருத்தல், நீர்நிலைகள் வந்து காணாமல் போன இடத்துல திருப்பியும் அந்த நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு சில பிளான்ஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் இந்த வருஷங்களில் நாங்கள் பண்ண போகிறோம். டிஜிட்டல் ஸ்கில் அகாடமி என்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். டிஜிட்டல் ஸ்கில் அகாடமின்றது ஆன்லைன் லைவ் ரெக்கார்டட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மு. இதில் 210 கோர்சஸ் இருக்குது. 23,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட்டாக படிச்சிட்ருக்காங்க. நாங்கள் எந்த ஏரியாவிலலாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோன்னா டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், ஏஐஎம்எல், பிஎஃப்எஸ்ஐ இந்த ஏரியாலலாம் வந்து கோர்சஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து சம்வேர் அரவுண்ட் 4 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் இந்த கோர்சஸோட டியூரேஷன் இருக்கும். இந்த கோர்சஸ் எல்லாம் ஆன்லைன் லைவ் கோர்சஸாகவும் இருக்கும், இல்லை ரெக்கார்டட் கோர்சஸாகவும் இருக்கும். எல்லா கோர்சஸ்க்குமே வந்து ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்கில் 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் இன்பர்சன் செஷன்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து ஐஐடி, ஐஏஎம், அப்புறமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட கெரியர் ப்ரோக்ரெஷனுக்கு, அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க கெரியரில் ஒரு ப்ரமோஷனுக்கோ இல்லை அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கோ இந்த கோர்சஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு.